பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 30. இளவரசியின் நாட்டிய ஆர்வம். அருக தேவருக்கு தாம் செலுத்த வேண்டிய நேர்த்திக்கடன் நல்ல முறையில் நிறைவேறிய செய்தி அறிந்து மனம் நிறைவடைந்தார் அரசமாதேவி பதுமன் தேவியார். காலையில் தேரில் புறப்பட்டு சென்ற இளவரசி வேண்மாள், சுபாங்கி, வண்ணமாலை ஆகியோர் மீண்டும் அரண்மனைக்கு திரும்பிய போது பிற்பகல் ஆகியிருந்தது. அந்த பெண்கள் வாயிலாக எல்லா செய்திகளையும் கேட்டறிந்தார். மூவரும் மாற்றி மாற்றி தாம் கண்டவை கேட்டவைகளை பற்றி அவரிடம் எடுத்து கூறினர். அரசமாதேவியாரிடம் அவர்கள் விடைபெற்று சென்ற பின்னர் இளவரசி வேண்மாளும் அவரும் மட்டும் தனித்திருந்தனர். இளவரசி நாட்டியத்தை கண்ணுற்றது முதல் தன் உள்ளத்தில் குமிழ்விட்டு கொண்டிருந்த பரவசத்தை இளவரசியால் அவரிடம் வெளிப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை. அத்தையாரே, அவ்வளவு அழகாக நாட்டியமாடியவர் இளங்கோ என்று வண்ணமாலை கூறிய போது வியப்பாக இருந்தது. அவரை நான் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை என்பதால் அவர் யாரென்றே எனக்கு தெரியவில்லை. இவ்வளவு அற்புதமாக ஆடுகிறாரே, இவர் யார் என்று கேட்டபோதுதான் வண்ணமாலை அவர் குடநாட்டு இளவரசர் என்று தெரிவித்தாள். இவரை நம் அரண்மனையில் ஒரு முறை கூட பார்த்ததில்லையே, இங்கெல்லாம் அவர் வரமாட்டாரா? வருவான், எப்போதாவது தான் வருவான். ஆனால் நாள் தவறாமல் அருகன் கோட்டத்துக்கு சென்று விடுவான். பெரும்பான்மையான பொழுதும் அங்குதான் கழிப்பான். அதனால்தான் இந்த வேளாவிக்கோ மாளிகையிலோ அல்லது வஞ்சி மாளிகையிலோ அவனை பார்ப்பது அரிதாக இருக்கும். அவனுக்கு கல்வி கேள்விகளிலும் கலைகளிலும் நாட்டம் அதிகம். அருகன் கோட்டத்தில் கல்வியில் சிறந்த அறிஞர்களும் கலைத்திறன் மிக்க கலைஞர்களும் இருப்பதால் அதுவே அவனுக்கு விருப்பமான இடமாகிவிட்டது. ஒரு பெரிய நாட்டின் இளவரசர் இப்படியும் இருக்க முடியுமா? கல்வி கூடத்திலும் கலைக்கூடத்திலும் பொழுதை கழித்து கொண்டிருந்தால் நாளை அவர் நாட்டை ஆள்வது எப்படி? இளமை முதற்கொண்டே நாட்டின் ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொருவரின் பொறுப்பில் கொடுத்து இளவரசர்களுக்கு அரசாட்சியில் பயிற்சி கொடுப்பதில் பெயர் பெற்ற இந்த சேர பேரரசிலா இப்படி ஒரு இளவரசர்? இவ்வாறான எண்ணங்கள் இளவரசியின் உள்ளத்தில் எழுந்த போதும் அவற்றை அப்படியே வெளிப்படுத்தாமல், ஒரு இளவரசர் இப்படி இருப்பது வியப்பாக இருக்கிறது. பொதுவாக இளவரசர்களின் காலம் போர்க்களங்களிலும் போர் இல்லாத போது வேட்டையாடுவதிலும் தான் அவர்கள் நாட்களை கழியும் என்றால் இளவரசி. உனக்கு வியப்பாக இருக்கிறது என்றாய். அவனை முழுமையாக அறிந்தவர்களுக்கு அவனை பற்றிய ஒரு பெருமித உணர்வே ஏற்படும். உண்மையில் இந்த சேர அரசர் குடியில் இவனை போன்ற ஒரு பிள்ளை இதற்கு முன்பு பிறந்ததில்லை என்றுதான் சொல்லுவேன். எல்லோரும் வீரத்திலும் ஆற்றலிலும் அரசாட்சியிலும் ஒருவரை ஒருவர் விஞ்சுபவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அத்துடன் அறிவிலும் கலை உணர்விலும் இவனை ஒப்பார் யாரும் இல்லை என்றார் அரசமாதேவியார். அரசியார் சொல்ல சொல்ல இளவரசிக்கு குடநாட்டு இளவரசரை பற்றி மேலும் அறிந்து கொள்ள ஆவல் எழுந்தது. சிறு வயதிலேயே கல்வியிலும் கலைகளை கற்றுக்கொள்வதிலும் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் போலும். ஆனால் குடநாட்டின் ஆட்சி பொறுப்புகளை இப்போதும் இவர் கவனித்து கொண்டிருக்கிறாரா? இப்போது மற்ற இளவரசர்களைப் போல நிர்வாக பணிகளில் அவன் ஈடுபடுவதில்லை என்பதால் மன்னரே எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறார். இதன் காரணமாக மன்னருக்கு இவர் பால் மனக்குறை இல்லையா? மற்ற 3 இளவரசர்களைப் போல இவர் இல்லையே என்ற மன வருத்தம் இல்லையா? மனதில் தோன்றியதை வெளிப்படையாகவே கேட்டுவிட்டாள் இளவரசி. இல்லை, சிறு பிள்ளையாக இருந்தபோது கல்வி கற்பதில் மற்ற இளவரசர்களை காட்டிலும் இவனை சிறந்து விளங்கினான். வயதுக்கு மீறிய மதிநுட்பத்துடன் விளங்கியதால் அரண்மனையிலும் அரசவையிலும் எங்கள் எல்லோருடைய உள்ளங்களையும் கொள்ளை கொண்டவனாக வளர்ந்தான். எல்லோருக்கும் போல உரிய வயதில் இவனுக்கும் குடநாட்டு இளவரசனாக முடிசூட்டினோம். அவனும் குடநாட்டின் ஆட்சி பொறுப்பை சிறப்பாக கவனித்தே வந்தான். ஒரு நாள் அரசவைக்கு சமண அடியார் ஒருவர் மன்னரை காண வந்தார். அது முதல் அவன் போக்கே மாறிவிட்டது. இவ்வாறு சொல்லிவிட்டு அதையெல்லாம் மீண்டும் நினைத்து பார்ப்பவரை போல சற்று அமைதியானார் அரசி. யார் அவர்? அரசவைக்கு வந்து என்ன செய்தார்? அவருடைய வருகை இவரை என்ன செய்தது? பொறுமையாக கேட்டுக்கொண்டு வா. அவரும் அவருடைய சீடர்களும் இந்த சேர நாட்டின் மலைக்குன்றுகளில் உள்ள குகைகளில் தங்கி தவம் புரிந்து வந்தார்கள். அப்போது அவர்களுக்கு காட்டு விலங்குகளால் அடிக்கடி துன்பம் நேர்ந்து வந்தது. அதனால் இந்த வஞ்சி மாநகரத்துக்கு அப்பால் சேர நாட்டின் கிழக்கு எல்லை ஓரமாக ஒரு இடத்தில் குடில்கள் அமைத்து கொண்டு தங்குவதற்கு அனுமதி கேட்டு வந்தார். குடிமக்களை தன் சொந்த பிள்ளைகளைப் போல காக்கின்ற மன்னர் ஒரு உயிருக்கும் தீங்கு செய்யாத சமண அடியார்களுக்கு ஒரு துன்பம் என்றால் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? அவர் கேட்டுக்கொண்டபடி உடனே அவர்களுக்காக இடமும் ஒதுக்கி தந்தார். அத்துடன் அவர்களுடைய பாதுகாப்புக்கு வேண்டிய உதவிகளையும் செய்து வருமாறு கூறி அவருடைய புதல்வர் குடநாட்டு இளவரசனையும் உடன் அனுப்பி வைத்தார்.
அவன் சென்று அந்த துறவிகளுக்கும் அந்த காட்டின் அருகில் இருந்த ஊர் மக்களுக்கும் தொல்லை கொடுத்து வந்த கொடிய காட்டு விலங்குகளை வேட்டையாடி ஒழித்து அவர்களுடைய பாதுகாப்பான வாழ்வுக்கும் வழி செய்தான். துறவிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததால் அவர்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் பெற்றான் இளவரசன். அவனுக்கு கல்வியிலும் கலைகளிலும் இயல்பான இருந்த ஆர்வத்தை கண்டு பெரிய கல்விமான்களாகவும் கலைஞர்களாகவும் இருந்த அவர்கள் அவனை தமது மாணவனாக ஏற்றுக்கொண்டனர். அது முதல் அவர்களுடன் நெருங்கி பழக வாய்ப்பு ஏற்பட்டு அந்த துறவிகளின் தலைவரோடும் அவர்களுடைய சீடர்களோடுமே ஒன்றிவிட்டான். குணவாயிற் கோட்டத்தில் அன்று நீங்கள் கண்ட கட்டிடங்கள் எல்லாம் உருவாக அவனே காரணம் என்று கூறி நிறுத்தினார் அரசி. அவருடைய முகத்தில் பெருமிதமும் கண்களில் பழைய நினைவுகளும் பரவி இருந்தது. அரசியின் இதயம் இளகி நெகிழ்ந்திருந்த அந்த சமயத்திலேயே தனது நெஞ்சில் தோன்றிய ஆவலை வெளிப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து கொண்ட இளவரசி அவரிடம் சற்று நெருங்கி அமர்ந்து, அத்தையாரே, எனக்கு இசையிலும் நாட்டியத்திலும் உள்ள ஆர்வத்தை தாங்கள் நன்கு அறிவீர்கள். எனக்கும் குணவாயிற் கோட்டத்துக்கு சென்று வந்தது முதல் அங்குள்ள அருகன் அடிகளார்களிடம் இசையும் நாட்டியமும் பயில வேண்டும் என்று ஆவலாக உள்ளது. உதவி செய்வீர்களா என்று கெஞ்சும் குரலில் கேட்டாள். அவளுடைய ஆவல் ததும்பும் முகத்தை ஏறிட்டு பார்த்த அரசமாதேவியார் சற்று நேரம் ஒன்றும் சொல்லாமல் அமைதி காத்தார். எங்கே மறுப்பு சொல்லிவிடப் போகிறாரோ என்று அஞ்சிய இளவரசி, அத்தையாரே, மறுப்பு மட்டும் சொல்லிவிடாதீர்கள். தங்களுடைய ஆதரவில்தான் என் தந்தையார் என்னை இங்கே விட்டு சென்றார். என்னுடைய ஆவலை நிறைவேற்றி வைப்பது தங்கள் பொறுப்பு. தங்களையே நம்பி இருக்கிறேன். அவளுடைய குரல் தழுதழுத்ததோடு கண்களும் பணித்தன. தீய நோக்கம் கொண்ட பகை நாட்டு ஒற்றர்கள் அரண்மனையை சுற்றி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் வேற்று நாட்டு இளவரசி ஒருத்தி நாள்தோறும் அரண்மனையிலிருந்து வெளியேறி குணவாயிற் கோட்டம் வரை சென்று வருவது என்பது சட்டென்று முடிவு செய்யக்கூடியதா? அரசமாதேவியார் அவளை ஆதரவுடன் அணைத்து கொண்டார். அதுவே அப்போது இளவரசிக்கு ஆறுதலாக இருந்தது. இருந்தாலும் அன்று கேட்ட அந்த கார் சதங்கை ஒலி ஓயாது அவள் இதயத்தில் ஒலித்து கொண்டேதான் இருந்தது. அன்று அவள் கண்ட முகபாவங்களும் விழிகளின் வீச்சும் கைகளின் லாவகமும் விரல்களின் நளினமும் முழவும் தன்னுமையும் வழங்கிய தாளக்கட்டுக்களை எதிர்கொண்டு சுழன்று ஆடிய கால்களின் இயக்கமும் அவளை விவரிக்க இயலாததொரு பரவசத்தில் அமிழ்த்தி இருந்தன. பூவிதழ்களுக்குள் புகுந்த வண்டு தேனை அருந்தியதும் மதிமயங்கி அங்கேயே மகரந்த மெல்லணையில் இன்துயில் கொண்டு விடுவதைப் போல வேணாட்டு இளவரசி வேண்மாள் அன்றைய நாட்டிய நிகழ்ச்சியின் இனிய நினைவுகளில் ஆழ்ந்திருந்தாள். தானும் ஒரு நாள் அதே போன்று முழு தேர்ச்சியுடன் காண்போர் வியக்கும் வண்ணம் ஆடிக்காட்ட வேண்டும் என்ற ஆவல் அவள் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்தது. அன்று அரசமாதேவியாரிடம் தனது ஆவலை இளவரசி வெளிப்படுத்திய பின்னர் நாட்கள் சில கழிந்தனவே தவிர அவரிடமிருந்து எந்த நல்ல மறுமொழியும் வரவில்லை. மீண்டும் அவரிடம் சென்று அது பற்றி கேட்க துணிவில்லாத நிலையில் பொறுமை காத்து வந்தாள். இந்த நிலையில் ஒரு நாள் அமைதியான பிற்பகல் பொழுதில் அரண்மனையில் இருந்த ஓவிய கூடத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். அகன்று பறந்திருந்த கூடத்தின் சுண்ணச்சாந்து பூசப்பட்டு வழுவழுப்பாக இருந்த நெடிய சுவரில் வண்ண ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தன. பூங்கொடிகள், அன்னங்கள், மயில்கள், யானைகள் முதலானவை பல்வேறு வண்ணங்களில் காட்சியளித்தன. மன்னர் 4 வகை படைகளுடன் வட இமயம் நோக்கி புறப்படுதல், இடைப்பட்ட நாட்டு மன்னர்களை வெல்லுதல், இமயத்தின் உச்சியில் வில், புலி, கயல் ஆகிய மூவேந்தர்களின் சின்னங்கள் பொறிக்கப்பட்ட கொடிகளை காற்றில் பட்டொலி வீசி பறக்க விடுதல் ஆகிய காட்சிகளை ஒவ்வொன்றாக கண்டு கொண்டே வந்தபோது அத்தகைய பீடும் பெருமையும் மிக்க மன்னரின் அரண்மனை கூடத்தில் அல்லவா நாம் இப்போது நிற்கிறோம் என்று எண்ணிய போது பெருமிதத்துடன் சிறிது அச்சமும் தோன்றியது. அப்போது பின்னால் இருந்து யாரோ தன்னை அழைக்கும் குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவள் இளவரசர் செங்குட்டுவர் நின்று கொண்டிருந்ததை கண்டாள். இவரேன் இங்கு வந்தார்? அக்ரிபானாவை அல்லவா தேடிக்கொண்டு செல்வார்? ஒருவேளை அவளை காணாததால் அது பற்றி தம்மிடம் கேட்க வந்துள்ளாரோ? அதை ஏன் என்னிடம் கேட்க வேண்டும்? ஒரு நொடியில் இந்த எண்ணங்கள் எல்லாம் தோன்றி முகத்திலும் பிரதிபலித்தன. வினாக்குறிகள் முகத்தில் தொக்கிக் கொண்டிருக்க சற்றே அலட்சியமாக அடி எடுத்து வைத்து நடந்து வந்து, வாருங்கள் இளவரசே என்று கூறியது செங்குட்டுவரையே சற்று அயர வைத்தது. குரலில் சிறு பதற்றத்தின் சாயலுடன், மன்னித்து கொள்ளுங்கள் இளவரசியாரே, தங்கள் தனிமையில் குறுக்கிட்டு விட்டேன். ஆனால் எதற்காக வந்தேன் என்பதை கேட்டால் மகிழ்ச்சியே அடைவீர்கள் என்றார் இளவரசர். அப்படியா, சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு அவர் முகத்தையே கூர்ந்து நோக்கினாள் இளவரசி. தாங்கள் நாளை முதல் நாட்டியம் பயில்வதற்காக குணவாயிற் கோட்டத்திற்கு சென்று வரலாம். தங்களுக்கு மகிழ்ச்சிதானே கேட்டார் இளவரசர்.
இளவரசி வேண்மாள் சில கணங்கள் அவர் கூறுவதை நம்ப முடியாமல் திகைத்து அவர் முகத்தையே பார்த்த வண்ணம் ஒன்றும் சொல்லாமல் நின்றாள். சொல்லுங்கள் இளவரசி, ஏன் மௌனமாக நிற்கிறீர்கள்? தங்களுக்கு விருப்பம் இல்லையென்றால் சொல்லிவிடுங்கள். நம்முடைய உள்ளம் இவருக்கு எப்படி தெரிந்தது என்று தானே சிந்திக்கிறீர்கள்? அதையும் சொல்லிவிடுகிறேன். என்னுடைய பெரிய அன்னையார் தான் எல்லாவற்றையும் எடுத்து சொன்னார். அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்கிறேன். தங்கள் பாதுகாப்புக்கும் நானே பொறுப்பு. மகிழ்ச்சி இளவரசி, மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய நன்றியை எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை. உங்கள் உதவியை என்றும் மறக்க மாட்டேன் என்று உணர்ச்சி ததும்ப கூறினாள் வேணாட்டு இளவரசி. சென்று வருகிறேன் இளவரசி. நாளை காலை தங்களை அழைத்து செல்வதற்காக கிழக்கு வாயிலில் தேர் தயாராக காத்திருக்கும். என்மேல் இனி கோபம் ஒன்றும் வைத்து கொள்ள மாட்டீர்கள் அல்லவா? குறும்பாகவும் குறுநகையுடனும் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் செங்குட்டுவர். இளவரசர் சுட்டிக்காட்டியது போல இதுவரையில் அவளுடைய உள்ளத்தில் இளவரசரின் மீது ஏதேனும் சிறு சிறு முரணான உணர்வுகள் இருந்தது என்றாலும் அவையெல்லாம் மறையும்படி மூழ்கடித்து கொண்டு குதூகலம் கொப்பளித்தது அவள் உள்ளத்தில். நன்றி சொல்வதற்காக அரசமாதேவியாரை தேடிக்கொண்டு விரைந்தாள் இளவரசி. பொன்னாட்டு அரசியல் நிலவரங்களை பற்றி சேர மன்னருக்கு நேரில் எடுத்து சொல்வதற்காக நீலக்கல் வனக்கர் இளநாகரால் அனுப்பி வைக்கப்பட்ட மாக்கோதையை இதுகாரம் கவனியாமலே நாம் இருந்துவிட்டோம். துளுநாட்டு ஒற்றர்கள் என்ற ஐயத்திற்கு இடம் அளித்த இருவர் பறையூர் கூத்த சாக்கையனின் குரவை கூத்து அரண்மனையில் நிகழ்ந்த அன்று அரண்மனை வளாகத்தில் இருந்து தப்பிச் சென்றுவிட பிடிப்பட்ட மாக்கோதை சிறையில் இடப்பட்டு பின்னர் உண்மை விவரங்கள் தெரிய வந்த பின்னர் விருந்தினர் மாளிகையில் தங்க வைக்கப்பட்டதையும் இப்போது நினைவுபடுத்திக் கொள்வோம். மன்னரை அவன் நேரில் காணும் வாய்ப்பு அதற்கு பிறகு சில நாட்கள் கழிந்த பின்பே கிட்டியது. மன்னர் இளவரசர் செங்குட்டுவரிடம் அவனை உடனே திரும்ப இளநாகரிடம் அனுப்ப வேண்டாம் என்றும் உடன் வைத்து கொள்ளுமாறும் கூறிவிட்டார். அதனால் அது முதற்கொண்டு இளவரசருடன் கூடவே இருப்பதற்கும் அவருடைய பணிகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு கிடைத்தது. மேலும் தப்பிச் சென்ற இருவரை பற்றியும் நினைவும் முள்ளாக உறுத்தி கொண்டே இருந்தது. இங்கேயே இருப்பதால் அவர்களை மீண்டும் கண்டுபிடிப்பதற்கும் வாய்ப்பு கிடைக்கலாம் அல்லவா? இதையும் நினைத்து மகிழ்ச்சியடைந்தான் மாக்கோதை. இப்போது சில நாட்களாக அவன் எப்போதும் இளவரசருடனே இருக்கும்படி ஆகிவிட்டது. இத்தனை நாட்களும் அகிலஸ் தான் அவர் எங்கு சென்றாலும் உடன் செல்வது வழக்கமாக இருந்தது. இப்போது அவன் வேறு பணியில் ஈடுபட வேண்டியதாயிற்று. இளவரசி வேண்மாளுக்கு அவள் நாட்டியம் பயில்வதற்காக குணவாயிற் கோட்டம் சென்று வர பாதுகாப்பு அளிப்பதாக இளவரசர் அறிவித்து சென்றார் அல்லவா? அவ்வாறு அவர் வாக்களித்தபடியே 10 காவல் வீரர்களை பாதுகாப்பு பணியில் அமர்த்தி இருந்தார். தேரை செலுத்தும் பொறுப்பு அகிலஸிடம் விடப்பட்டது. ஆக அகிலஸ் இப்போது வேண்மாளின் தேரோட்டியாகிவிட மாக்கோதை இளவரசரின் தோழன் என்ற நிலைக்கு உயர்ந்திருந்தான். இந்த நிலைமை இருவருக்குமே பிடித்தமானதாக இருந்தது. அவ்வாறு இருக்கும்போது ஒரு நாள் சற்றும் எதிர்பாராத விதமாக அருகன் கோட்டத்தில் வேண்மாள் குடநாட்டு இளவரசரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. அது அவள் உள்ளத்தில் முற்றிலும் மாறுபட்ட உணர்வுகளை ஏற்படுத்தும்படியானதாக இருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.